ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மாடல் ஆக்ஸிலரி வெர்ப் நீட், யூஸ்டு டு, ஆட் டு இந்த மூணு பற்றி தான் விளக்கமாக பார்க்க போகிறோம். அதாவது எங்கெங்கே ஃபங்க்ஷன் ஆகுது, அது நம்ம எப்படி ஸ்போக்கன் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீட் அப்படின்னா தேவை, அது ரெண்டு இடத்துல ஃபங்க்ஷன் ஆகுது. ஃபஸ்ட் ஒன் ப்ராபிஷன் அப்படின்னா தடை, நெக்ஸ்ட்டு இன்டராகேஷன் விசாரணை அப்படின்னா நம்ம கேள்வி கேட்குறது. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராபிஷன், அதில் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ நாளை அந்த பந்தயத்திற்கு செல்ல வேண்டியதில்லை. வீட்டில் பெரியவங்களாம் கண்டிஷனாக பேசுவாங்க பசங்கள்கிட்ட, நீ அந்த ரேஸ்க்கெலாம் போகக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதான் நீ நாளை அந்த பந்தயத்திற்கு செல்ல வேண்டியதில்லை. அதுக்கு இங்கிலீஷில் யூ நீட் நாட் கோ டு தட் ரேஸ் டுமாரோ. யூ நீட் நாட் கோ டு தட் ரேஸ் டுமாரோ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுவும் ப்ராபிஷன் தான். அவள் போட்டியில் கலந்து கொள்ள தேவையில்லை. அவள் போட்டியில் கலந்து கொள்ள தேவையில்லை. அதாவது அவள்கிட்ட சொல்லிடு, அவள் காம்படிஷனுக்கெல்லாம் போயிட்டு சேர்ந்துட்டு இருக்க வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க பெரியவங்க. அதுக்கு இங்கிலீஷில் she doesn't need to participate in that competition. does not அப்படிங்கிறத நம்ம doesn't அப்படின்னு படிக்கிறோம். she doesn't need to participate in that competition. நெக்ஸ்ட்டு இன்டராகேஷன், அதாவது கேள்வி கேட்குறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்கள் பழைய உடை தேவையா? உனக்கு அந்த பழைய ட்ரெஸ்லாம் தேவையா? வேறு யார்ட்டாவது கொடுத்துருவா நான், அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிற அப்படிலாம் கேட்பாங்க. அதாவது உங்கள் பழைய உடை தேவையா? அதுக்கு இங்கிலீஷில் do you need your old dress? do you need your old dress அப்படின்னு கேட்கணும். என் கூடவே சேர்ந்து நீங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஈஸியாக வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பயணத்திற்கு நமக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்? அதாவது நம்ம ட்ரிப்பு போகிறோன்னா நமக்கு எவ்வளோ செலவாகும், நான் ரெடி பண்ணணும்ல அப்படிலாம் கேட்குறதுக்கு பயணத்திற்கு நமக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும். அதுக்கு இங்கிலீஷில் how much money will be need for trip. how much money will be need for trip அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு யூஸ்டு டு, அதாவது பயன்படுத்தப்பட்டது. இது ஒரே இடத்துல தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அது என்னென்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன் இன் த பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலத்தில் பழக்கமான ஒரு செயல். அதாவது நம்ம பாஸ்ட் டென்ஸில் ஏதாவது ஒரு வேலையை டெய்லி செஞ்சுருப்போம், அதான் அது. இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர்கள் அந்த மைதானத்தில் கால்பந்து விளையாடி வந்தனர். முன்னாடிலாம் அந்த பசங்க அந்த கிரவுண்டில் டெய்லிக்கும் அங்கே வந்து ஃபுட்பால் விளையாண்டுகிட்டே இருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் இங்கிலீஷில் நம்ம they used to play football in that ground. they used to play football in that ground. நெக்ஸ்ட்டு நான் என் நண்பன் வீட்டுக்கு போவது வழக்கம். நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு சின்ன வயசுலாம் அப்படியே நான் போய்கிட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப அது ஒரு வழக்கமான ஒரு விஷயமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் ஐ யூஸ்டு டு கோ டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம். ஃப்ரெண்ட்ஸ் ஹோம்னா அங்கே நண்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது, ஃப்ரெண்டோட அப்படின்னு எடுத்துக்கணும். அது அஃபாஸ்ட்ரஃபியஸ். ஐ யூஸ்டு டு கோ டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம். நெக்ஸ்ட்டு ஆட் டு அப்படின்னா செய்ய வேண்டும். அது ரெண்டு இடத்துல ஃபங்க்ஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ளிகேஷன் அப்படின்னா கடமை. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் லைக்லிஹுட் அப்படின்னா வலுவான விருப்பம், எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறது, அதுதான். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷாக பார்த்தோம்னாக்கா ஆட் டு அவ்வளோவா யூஸ் ஆகாது. பட் நம்ம கிராமட்டிக்கலாகவோ இல்லை ஸ்கூலில் கிராமர் அந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கு they are to attend the meeting. they are to attend the meeting. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம உங்கள் ஊனமற்ற சகோதரியை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். நம்ம கூட பிறந்தவங்களாம் யாராவது ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள நம்ம கவனிச்சிக்கிறது நம்மளுடைய வேலை தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அது அர்த்தம். அதுக்கு இங்கிலீஷில் யூ ஆர் டு டேக் கேர் ஆஃப் யுவர் டிசேபிள்டு சிஸ்டர். யூ ஆர் டு டேக் கேர் ஆஃப் யுவர் டிசேபிள்டு சிஸ்டர் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டத்தை முடித்த பிறகு அவர் வர வேண்டும். அவர் நம்ம விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் அவர் வரட்டும் அப்படி சொல்லி நம்ம ஒரு வேணும்னு விருப்பப்படுவோம் இல்லைங்களா, அதுதான் ஆட்டத்தை முடித்த பிறகு அவர் வர வேண்டும். அதுக்கு இங்கிலீஷில் he ought to come after finish the game. he ought to come after finish the game.
நெக்ஸ்ட்டு இன்று பின்னர் மழை பெய்ய வேண்டும். நாங்கள் ஒரு வேலையாக போனோம், நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இன்றைக்கி மழை பெஞ்சா பரவாயில்ல அப்படின்னு யோசிப்போம் நம்ம. இன்று பின்னர் மழை பெய்ய வேண்டும். அதுக்கு தான் இங்கிலீஷில் இட் ought to rain later today. இட் ought to rain later today அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. மாடல் ஆக்ஸிலரி வெர்பு இன்றைக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து 13 நம்ம முடிச்சிட்டோம். உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னால் நீங்கள் காமெண்டில் சொல்லுங்கள். எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் வீட்டில் பேசி பழகணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஈஸியாக வரும். வீட்டில் பேசி பழகுங்க. ஆல் தி பெஸ்ட். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.